குழந்தைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி. குழந்தைகளா, யாருக்கெல்லாம் பொம்மைகளை வச்சு விளையாட பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கதையில் வரக்கூடிய ரோஷினிக்கும் பொம்மைகளை வைத்து விளையாடுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரோஷினி ஒரு சுட்டி பெண். அவங்க நிறைய பொம்மைகள், விளையாட்டு ஜாமான்கள் வச்சுருக்காங்க. விடுமுறைனா போதும், எப்பயுமே என்ன செய்வாங்க, அந்த பொம்மைகள், விளையாட்டு ஜாமான்கள்லாம் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கு என்ன செய்ய, ரொம்ப நேரமாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அம்மா என்ன செய்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீடெல்லாம் செதறி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரோஷினிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பார்த்துட்டு, என்ன வீடெல்லாம் ஒரே விளையாட்டு ஜாமானாக இருக்குது, முதல்ல இதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி வை, அப்போ தான் உனக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ரோஷினி என்ன செஞ்சாங்க, அவங்க விளையாடின பொருட்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கிற இடத்துல வச்சுட்டாங்க. அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்ததும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒரு படத்தொகுப்பு தயார் செய்கிறாங்க. அந்த படத்தொகுப்பில் என்ன இருக்குன்னு நாம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுதான் அது ரோஷினியினுடைய படத்தொகுப்பு. இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு என்னென்ன படங்கள்லாம் அவங்க சேகரிச்சிருக்காங்க? வாகனங்கள். வெரி குட். என்னென்ன வாகனங்கள்லாம் இருக்கு? இது என்ன வாகனம்? மிதிவண்டி. இது என்ன வாகனம்? சைக்கிள் ரிக்ஷா. இது என்ன வாகனம்? டிராக்டர். இது என்ன வாகனம்? பேருந்து. சரி, இது என்ன நம்பர் போட்டிருக்காங்க? 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு முறையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க. எப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். இங்கே படத்தை நல்லா கவனிங்க. எதன் அடிப்படையில் இந்த வாகனங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க? ஓகே, பாருங்க. இங்கே 2 சக்கரங்கள் இருக்கா? அப்போ 2 சக்கரங்கள் இருக்கு. இங்கே எத்தனை சக்கரங்கள் இருக்கு? 3 சக்கரங்கள் இருக்கு. இதில் எத்தனை சக்கரங்கள் இருக்கு? டிராக்டர்ல 4 சக்கரங்கள் இருக்கு. பேருந்துல எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? 6 சக்கரங்கள் இருக்கும். அப்ப எதன் அடிப்படையில இந்த வாகனங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க? சக்கரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க. அடுத்த படத்தை பார்க்கலாமா? பாருங்க, இதுல என்ன இருக்கு? விலங்குகள்லாம் இருக்கு. என்னென்ன விலங்குகள் இருக்கு? ஒட்டகச்சிவிங்கி, யானை, சிங்கம், நரி. இப்ப இந்த படங்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? பாருங்க, நல்லா ஒத்து கவனிங்க படத்தை. உயரங்களின் அடிப்படையில் படங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா மிக உயரமான விலங்கு எதுன்னு படிச்சிருக்கோம்? ஒட்டகச்சிவிங்கி. அதுக்கடுத்து என்னது? யானை. அதுக்கடுத்து என்னது? சிங்கம். அடுத்து என்ன விலங்கு இருக்கு? நரி. அப்ப உயரங்களின் அடிப்படையில் படங்களை வரிசைப்படுத்தி ஒட்டி இருக்காங்க. அடுத்த படங்கள் பாருங்க. இதுல என்ன இருக்கு? படங்கள் இருக்கு. இந்த படங்களை உற்று நோக்கி இதை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல படங்களை பாருங்க. என்னென்ன படங்கள் இருக்கு? அன்னம், ஆரஞ்சு, அடுத்து இலை, ஊதா, எலி, ஐஸ்கிரீம். சரி, இப்ப எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? தமிழ் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் இருக்கா? அந்த உயிர் எழுத்துக்கள்ல அந்த அகர வரிசைப்படி இந்த படங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா உயிர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆல தொடங்கும் இல்லையா? அப்ப ஆ, அதுதான் முதல் சொல். அன்னம். அடுத்து ஆரஞ்சு. அடுத்த சொல் என்ன வரும்? ஆ கடுத்து ஈ, அப்ப இலை. ஈ கடுத்து என்னது? ஈ. அதெல்லாம் வேற படங்கள் இல்லை. ஈ கடுத்து என்ன எழுத்து? ஊ. ஊலையும் படங்கள் இல்லை. அதுக்கடுத்து என்ன எழுத்து? ஊ. அது என்ன படம் இருக்கு? ஊதா. அப்ப அதனால அந்த படத்தை ஒட்டிட்டோம். அடுத்து என்ன படம்? ஊ கடுத்து என்ன எழுத்து? ஏ. ஏல என்ன படம் இருக்கு? எலி. அதனால அதை ஒட்டிட்டோம். அதுக்கடுத்து ஏக்கு வேற படங்கள் இல்லை. ஏக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? ஐ. அப்ப அதனது ஐஸ்கிரீம். அப்ப இந்த படங்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க. சரி,
அடுத்த படம் பார்க்கலாமா? அடுத்த படம் இல்ல, வெறும் சொற்களா இருக்கு. சொற்களும் இல்ல, என்னவா இருக்கு? பெயர்களா இருக்கு. இந்த பெயர்கள்லாம் யாருடைய பெயரு? ரோஷினியோட நண்பர்கள் பெயரு. ரோஷினியோட நண்பர்கள்லாம் யார் யாரு? அகல்யா, அனுஷ்யா, ஆனந்த், காமேஷ், சங்கீத், சித்ரா, சௌமியா, திவ்யா, பிரேம், மதன், முத்து, ரமேஷ். நிறைய நண்பர்கள் இருக்காங்க போல அவங்களுக்கு. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த பெயர்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க? இதையும் அகர வரிசைப்படிதான் வரிசைப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் எழுதினது அகல்யா, ஆல தொடங்கக்கூடிய சொல் அகல்யா. அதுக்கு அடுத்தது அனுஷ்யா, ரெண்டுமே வந்து ஆல தொடங்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு எழுத்துல எந்த எழுத்து முதல்ல வரும்? கா தான் நம்ம முதல்ல படிப்போம். அதனால முதல்ல இந்த பெயர் எழுதியிருக்கும். அதுக்கடுத்து அனுஷ்யா எழுதியிருக்கும். அதுக்கடுத்தது ஆனந்த். அதுக்கடுத்தது காமேஷ். அதுக்கடுத்து சங்கீத். சா வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா சாக்கு அடுத்துதான் சி வரும். அதனால சித்ரா. அதுக்கு அடுத்து பாருங்க, சிக்கு அடுத்தது சௌ அப்படிங்கிற எழுத்து வரும். அதனால சௌமியா. அதுக்கடுத்து இந்த சௌ வரிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது? தா வரிசை எழுத்துக்கள் வரும். அப்ப தா வரிசை எழுத்துக்கள்ல என்ன வருது? திவ்யா. தீல ஆரம்பிக்கக்கூடிய பெயர்னால அங்க திவ்யா. அதுக்கு அடுத்தது தீக்கு அடுத்து பி, பா வரிசை. பா வரிசையில என்ன சொல் வந்திருக்கு? பிரேம். அதுக்கடுத்து மா வரிசையில மதன். மாக்கு அடுத்தது என்ன வரும்? மூ வரும். அப்ப முத்து. அதுக்கடுத்து கடைசியா என்ன வரும்? ரமேஷ். அப்ப இந்த பெயர்களை எல்லாம் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க? அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த ரோஷினியின் படத்தொகுப்பில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வரிசைப்படுத்துதல் என்பது ஒரு அடிப்படை செயல்பாடு. ஒரு குழுவில் அல்லது பட்டியலில் உள்ள பொருட்களை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து எண்களை நம்ம எப்படி வரிசைப்படுத்தலாம்? அது எண்களை வந்து பல விதத்துல வரிசைப்படுத்தலாம். 10 வரிசைப்படுத்தலாம், 100 வரிசைப்படுத்தலாம், 2 வரிசைப்படுத்தலாம். இப்படி பல முறைகளில் வரிசைப்படுத்தலாம். நாம படிக்க போறது எண்களை எப்படி ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே என்ன செய்வோம்? 1 to 100 வரை நமக்கு எண்கள் தெரியும். இப்ப இந்த 1 to 100 வரை உள்ள அந்த எண் வரிசை முறை எப்படி இருக்கு? எண்கள் அப்படின்னாலே எனது ஏர்முகமாக தான் இருக்கு. எப்படின்னு பாருங்க, இப்ப 0ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எண்ணிக்கை வந்து எனக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப எண்களை பொறுத்தவரை ஏறுமுகமாகவே முடிவற்றதாக அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு வரிசை முறை. இப்ப இந்த வரிசைகள்ல நம்ம என்ன படிக்க போறோம்? ஓர் இலக்க எண்ணா எது? ஈரிலக்க எண்ணா எது? இப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 வரை உள்ள எண்கள்ல மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? ஒவ்வொன்றிலையும் ஒரு எண்கள் தான் இருக்கு. அதனால அதை என்னன்னு சொல்றோம்? ஓரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப 1 to 9 வரை உள்ள எண்கள் ஓர் இலக்க எண்கள். 9க்கு அடுத்து என்ன எண் வரும்? 10. இப்ப 10 அப்படின்னு வந்த உடனேயும் இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 1 அப்படிங்கிற ஒரு நம்பரும் 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அப்ப 2 எண்கள் வந்துருது. அப்ப அந்த 2 எண்கள் வந்த உடனேயும் அதை என்ன சொல்றோம்? நம்ம 2 இலக்க எண்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப 10ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இப்படியே சொன்னோம்னா 99 வரைக்குமே வந்து 2 நம்பராக வரும். அப்ப 99 வரை, அப்ப 10 to 99 வரை உள்ள எண்கள் எல்லாமே என்ன எண்கள்? 2 இலக்க எண்கள். அப்ப என்னது? அப்ப 2 எண்கள் வந்ததுன்னா அது 2 இலக்க எண்கள். சரி, இப்ப இந்த எண்களை வந்து வரிசைப்படுத்தும் முறைகள் அப்படிங்கிறப்ப ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். இப்ப இந்த எண்கள்ல வந்து இப்ப 1 to 9 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1, 2 அப்போ 1 அப்படின்னா ஒரு எண்ணிக்கையை குறிக்கும், 2 அப்படின்னா ஏதாவது 2 எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ 1 பெரியதா 2 பெரியதா? 2 தான் பெரியது.
அதே மாதிரி 5 பெரியதா 8 பெரியதா? 8 தான் பெரியது. அப்ப மிகச் சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தப்பட்டால் அந்த எண் வரிசையை என்னன்னு சொல்றோம்? நம்ம ஏறு வரிசை அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது ஏறு வரிசை என்றால் என்ன? மிகச் சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு ஏறு வரிசை என்று பெயர். சரி, அப்ப இறங்கு வரிசை அப்படின்னா என்ன? மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச் சிறிய எண் வரை வரிசைப்படுத்தப்பட்டால் அது இறங்கு வரிசை. முதல்ல சொல்றேன். ஏறு வரிசைனா என்ன? மிகச் சிறிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரிசை வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு ஏறு வரிசை. இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச் சிறிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு இறங்கு வரிசை என்று பெயர். சரி, இப்ப இதுல ஓர் இலக்க எண்கள்ல எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பது நம்ம அன்றாட வாழ்வியல்ல என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணுமே இல்லை, நம்ம டெய்லி தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை நிகழ்வான சூரியன் உதிக்கிறது மறைகிறது பார்க்குறோமா இல்லையா? இப்ப காலையில விடிஞ்சோடனே என்ன செய்யுது? விடியல்ல சூரியன் காலையில விடிஞ்சோடனே சூரியன் உதிக்கிறத பார்க்கணும். அப்ப அந்த சூரியன் உதிக்கிறது வந்து அந்த விடியல் இருந்து அந்த காலையில தோன்றுவதில் இருந்து மதியம் வரை அது அந்த சூரியன் வந்து எப்படி போகுது? வானத்துல அப்படி மேல் நோக்கி அப்படி போகும். வானத்துல எப்படி போகும்? இப்படி கிழக்கு பக்கம் அப்படி இப்ப கீழே இருந்துச்சா இப்படியே என்ன செய்யும்? அப்படியே மேல் நோக்கி போகும். திரும்ப மதியம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே கீழ் நோக்கி வந்துடும். அப்ப இதை எதுக்கு சொல்லலாம்? இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைக்கு நம்ம சொல்லலாம். அப்ப என்ன வாழ்வியல் பயன்பாடு என்ன சொல்லலாம்? சூரியன் உதிப்பது. அப்ப சூரியன் எப்படி உதிக்குது? அப்படியே கீழ இருந்து அப்படி மேல் நோக்கி உதிச்சு திரும்ப என்ன செய்யுது? மதியத்துக்கு அப்புறம் அப்படியே கீழ் நோக்கி வந்துடுது. அடுத்து எப்ப என்ன சொல்லலாம்? தீபாவளி அப்படின்னாலே நிறைய பட்டாசுகள்லாம் வெடிப்போம். அதுல எல்லாருக்கும் பிடிச்ச பட்டாசுனா எது? ராக்கெட். அப்படியே சர்ன்னு போறப்ப எல்லாமே என்ன செய்வோம்? ரொம்ப நம்ம ஆசையா பார்ப்போம். அப்ப அந்த ராக்கெட் வந்து எப்படி போகுது? போகும்போது எப்படி போகுது? சர்ன்னு அப்படியே என்ன செய்யுது? அப்படியே மேல போய் என்ன செய்ய திரும்ப அப்படியே கீழ் நோக்கி வந்துதான் என்ன செய்யும்? கீழே விழுகும். அதுவும் என்ன சொல்லலாம்? அந்த ஏறி இறங்குது அப்படிங்கிறப்ப அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நிறைய இருக்கு. அங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ 1வது தளத்திலிருந்து 10வது தளத்திற்கு போகணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியா அந்த படிக்கட்டு வழியா போகணும்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி கட்டடங்களை என்ன வச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? லிஃப்ட் வச்சிருப்பாங்க. லிஃப்ட்டுக்கு தமிழ்ல என்னது? மின் தூக்கி. அப்ப அந்த லிஃப்ட் மூலமா போகலாம். அப்ப அந்த லிஃப்ட் மூலமா அந்த தரைத்தளத்திலிருந்து இப்ப 5வது தளத்திற்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்படியே 1வது தளத்துக்கு போகும், 2வது தளத்துக்கு போகும், 3வது தளத்துக்கு போகும், 4வது தளத்திற்கு போகும், அடுத்து 5வது தளத்திற்கு போகும். திரும்ப அந்த 5வது தளத்திலிருந்து திரும்ப நம்ம முதல் தளத்திற்கு வரணும் அப்படின்னா திரும்ப எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? 4வது தளத்திற்கு வரும், அடுத்து 3, அடுத்து 2வது தளம், அடுத்து தரைத்தளத்துக்கு வந்துடும். இப்படித்தான் என்ன இது நம்ம அன்றாட வாழ்வியல்ல இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பது பயன்படுகிறது. அடுத்து 1லிருந்து 10 வரை உள்ள எண்களை வந்து எப்படி நம்ம ஏறு வரிசையா இறங்கு வரிசையா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? ஆப்பிள். எல்லாமே ஆப்பிள்கள் தான். இப்ப இங்க முதல்ல எத்தனை ஆப்பிள் இருக்கு? 1 ஆப்பிள். அப்ப 1. அடுத்து என்ன இருக்கு? 2 ஆப்பிள்கள். அப்ப 2. அடுத்து பாருங்க எத்தனை ஆப்பிள்? 1, 2, 3. அப்ப 3 ஆப்பிள்கள். அடுத்தது எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4. 4 ஆப்பிள்கள் இருக்கு. அடுத்த படத்துல எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5. 1, 2, 3, 4, 5, 6. 6 ஆப்பிள்கள். அடுத்து எத்தனை? 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப மொத்தம் 7 ஆப்பிள்கள். அடுத்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு? அடுத்த வரிசையில 8. ஓகே. அடுத்து பாருங்க 1, 2, 3, 4, 5,
6 7 8 9. மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு? 9. அடுத்த வரிசையில பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 ஆப்பிள்கள் இருக்கு. அப்ப இதுலயே பாருங்க ஒவ்வொன்னா கூடிட்டே போகுது, அப்ப ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொன்னா கூடிட்டே போகுதுன்னா ஏறிட்டே போகுது. இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம? ஏறு வரிசை. என்ன சொல்லுவோம்? ஏறு வரிசையில எண்கள் கூடிட்டே போகுது. இப்ப பாருங்க, இப்ப 1. இப்ப இந்த 1க்கும் 3ஐயும் ஒப்பிட்டு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1ஐ விட 3 பெரியதா சிறியதா? சொல்லுங்க பார்க்கலாம். பெரியது. அப்ப 3 ஆப்பிள்கள் தான் பெரியது, 1 என்பது சிறியது. அடுத்து பாருங்க, இப்ப இந்த 3 ஆப்பிள்களையும் இந்த 9 ஆப்பிள்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். எது பெரியது? 9 ஆப்பிள்கள் பெரியது, 3 ஆப்பிள்கள் வந்து சிறிய எண்ணிக்கை. அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிக பெரிய எண்கள் சிறிய எண்கள் படிச்சிருக்கோம். திரும்பவும் நாம என்ன செஞ்சுட்டோம்? இப்ப நினைவுபடுத்தி பார்த்துட்டோம். அப்ப பெரிய எண்கள் சிறிய எண்கள் தெரிஞ்சிருச்சு. அப்ப ஓர் இலக்க எண்கள்ல இப்ப நம்ம எப்படி ஏறு வரிசையில இறங்கு வரிசை எழுதுறது அப்படிங்கிறத இந்த படிக்கட்டு மூலமா நம்ம பார்க்கலாம். ஓர் இலக்க எண்கள்ல ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படி நம்ம அமைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப 2 இலக்க எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை எப்படி அமைக்கிறது? இப்ப ஓர் இலக்க எண்கள்ல ஒன்றுகள் மட்டும்தான் இருக்கும். அப்ப பிரச்சனை இல்லை. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில மிக சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை ஏறு வரிசையிலும், மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண்ணை இறங்கு வரிசையிலும் அழிக்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 2 இலக்க எண்கள் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம முதல்ல எந்த இலக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா, 2 இலக்க எண்கள்ல முதல்ல பார்க்க வேண்டிய எண் வந்து 10கள் இடத்தில் உள்ள எண்களை தான் பார்க்கணும். அப்ப 10கள் இடத்தில் உள்ள எண்கள் சமமாக இருந்தால் தான் என்ன செய்யணும்? அடுத்து ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். இப்ப முதல்ல வந்து நம்ம இந்த வரிசையை பாருங்க. இப்ப எந்த இருக்கு? ஏறு வரிசை. எந்த எண்ணில இருந்து இருக்கு பாருங்க? 20ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 20ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 20 21 22 23 24 25 26 27 28 29. அப்ப இது என்னது? ஏறு வரிசையில நம்ம எண்களை அடுக்கி இருக்கோம். எதுல இருந்து அடுக்கி இருக்கோம்? 20ல் இருந்து 29 வரை ஏறு வரிசையில அடுக்கி இருக்கோம். இதவே நம்ம இறங்கு வரிசையில எப்படி அடுக்கணும் அப்படின்னா, எதுல இருந்து அடுக்கணும்? மிக பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை அடுக்கணும். அப்ப மிக பெரிய எண் எது? 29. அப்ப 29, அதுக்கடுத்து 28 27 26 25 24 23 22 21 20. அப்ப எதுல இருந்து வந்திருக்கு? 29ல இருந்து 20 வரைக்கும். அப்ப இதுல எது பெரிய எண்? 29. மிகச்சிறிய எண் எது? 20. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யலாம்? நம்ம இறங்கு வரிசையில அடிக்கிறலாம். 2 இலக்க எண்கள்ல நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை படுத்தணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா என்ன அப்படின்னா, இலக்கங்கள். எந்த இலக்கத்தை நம்ம பார்க்கணும்? 10கள் இடத்தை பார்க்கணும். இலக்கங்களில் 10கள் இடத்தை பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இந்த எண் வரிசையில எப்படி இருக்கு? இந்த இருக்கா? 10 20 30 40 50. இப்படி என்ன செய்யுது? ஒன்றொன்று ஒரு பத்தா கூடிக்கிட்டே போகுது. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்னது? எல்லாமே என்னது? ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, 10கள் இடத்துல எல்லாமே ஒன்றாதான் இருக்கும். இப்படி கீழ் நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கு? 10 20 30 40 அப்படின்னு சொல்லி கூடிட்டே போகுது. அப்ப இந்த வரிசையை ஒப்பிடும் போது இல்ல 20 பெருசா 50 பெருசா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? 50 தான் பெரியது. இதே வரிசையில பார்க்கும்போது நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்கணும்? ஒன்றுகளை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படி கீழ் நோக்கி 10 20 30 அப்படின்னு வர்றப்ப மாறி வரும்போது அந்த 10கள் இடம் வந்து மாறி வரும்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, 10கள் இடத்துல எந்த எண் பெரியது சிறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. என்ன செய்யணும்? இப்ப இந்த மாதிரி ஆழ போடுறது எனக்கு மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்ப மேல் நோக்கி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏறு வரிசையில நம்ம எண்களை அடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க சில மொத்தம் எத்தனை
1 2 3 4 5 5 அட்டைகளை எடுத்துக்கலாம். இப்போ 5 அட்டைகள் என்னென்ன அட்டைகள் எடுக்க போறோம்? ஏதாவது ஒரு 5 அட்டைகளை எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது என்ன எண்? 72. அடுத்து இது என்ன எண்? 77. அதுக்கடுத்து இது என்ன எண்? 74. அடுத்து இது என்ன எண்? 64. அடுத்து இது என்ன எண்? 63. அப்ப இப்ப பார்த்த எண்கள்ல எல்லாமே என்ன இருக்கு? 10கள் இடத்த இப்ப 2 இலக்கம் அப்படின்னா நம்ம எந்த இலக்கத்தை பார்க்கணும்? 10கள் இடத்தை தான் பார்க்கணும். 2 இலக்கத்துல எந்த இடத்தை பார்க்கணும்? 10கள் இடத்தை பார்க்கணும். அப்ப 10கள் இடத்தை பார்க்கும்போது 6ல் தொடங்கக்கூடிய எண்கள் இருக்கு, 7ல் தொடங்கக்கூடிய எண்கள் இருக்கு. அப்ப நம்ம ஏறு வரிசைப்படுத்தும் போது எந்த எண்ல இருந்து எழுதணும்? சிறிய எண்ல இருந்து பெரிய எண் வரை எழுதணும். அப்ப இதுல சிறிய எண் எது? அப்ப 6, 10 கலத்துல 6 பெரியதா 7 பெரியதா? 7 தான் பெரியது. அப்ப சிறியது எது? 6. அப்ப 6 இருக்கக்கூடிய அந்த 2 எண்களை எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க, இந்த 2 எண்கள்ல 10 கலத்துல ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஒரே எண்ணா இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம எந்த இலக்கத்தை பார்க்கணும்? ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். ஒன்றுகள் இடத்துல இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இந்த 2 எண்களை எந்த எண் சிறிய எண்? 63. அப்ப நம்ம முதல்ல எதை பொருத்தணும்? 63. என்ன பொருத்துறோம்? 63. அடுத்து என்ன பொருத்திக்கலாம்? 64. அதுக்கடுத்து மீதி என்னென்ன இருக்கு? 77 இருக்கு, 72 இருக்கு, 74 இருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 10கள் இடத்துல எல்லாமே 7 தான் வந்திருக்கு. அப்ப அடுத்து நம்ம எந்த இடத்தை பார்க்கணும்? ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். ஒன்றுகள் இடத்துல 7 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. அப்ப இதுல எது சிறிய எண்? 2 உள்ள எண்ணு தான் சிறிய எண். அப்ப 72. 72. அதுக்கடுத்து 77 சிறிய எண்ணா, 74 சிறிய எண்ணா? 74 தான் சிறிய எண். அப்ப அடுத்து பொறுத்த வேண்டிய எண் எது? 74. அடுத்து கடைசியா 77. இப்ப பாருங்க, வந்துருச்சா? ஏறு வரிசையில் அடிக்கிட்டோமா? 63, 64, 72, 74, 77. இதுவே இறங்கு வரிசையில எப்படி நம்ம சொல்லலாம்? இதேவே இறங்கு வரிசையில ஈஸியா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அப்படியே மேலிருந்து அப்படியே கீழ் நோக்கி சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்னது? இறங்கு வரிசை. அப்ப இறங்கு வரிசையில் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? 77, 74, 72, 64, 63 தான் என்னது? இறங்கு வரிசையில எழுதும்போது. அப்ப ஏறு வரிசை அடிக்கிட்டோம்னாலேவே இறங்கு வரிசை எழுதுறப்ப என்ன செஞ்சிடலாம்? நம்ம ஈஸியா பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை அப்படியே எழுதிடலாம். இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இது வந்து என்னது? கீழ் நோக்கி இருக்க அம்புக்குறி. அப்ப இது என்னது? எப்படி இப்ப வரிசைப்படுத்தணும்னு அர்த்தம்? இறங்கு வரிசையில வரிசைப்படுத்தணும். இறங்கு வரிசைப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச் சிறிய எண்ணை வரிசைப்படுத்தணும். இப்போ 4 எண்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு வரிசைப்படுத்தலாமா? இது என்னது? 97. அடுத்து என்ன இருக்கு? 98. அடுத்து 86. அடுத்து 83, 82. திரும்ப ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன எண்கள் எடுத்துக்கிட்டோம்? 98, 97, 86, 82, 83 அப்படிங்கிற எண் அட்டைகளை எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை என்ன செய்யணும்? நம்ம இறங்கு வரிசையில நம்ம அடுக்கணும். இறங்கு வரிசையில அடுக்கணும்னா என்ன செய்யணும்? மிக பெரிய எண்ல இருந்து மிகச்சிறிய எண்ணை அடுக்கணும். அப்ப இந்த எண்களை எது பெரிய எண்? 8. 10கள் இடத்துல 8 அப்படிங்கிற வந்த எண்களும் 9 அப்படிங்கிற எண்ணையும் கொண்டதா இருக்கு. அப்ப இதுல எது பெரியதா இருக்கும்? 10கள் இடத்துல 9 வந்திருக்கக்கூடியதுதான் பெரிய எண்ணா இருக்கும். அப்ப அதுலயே 2 எண்கள் 9ல் தொடங்கக்கூடிய எண்கள் 2 இருக்கு. அப்ப எது? அப்ப அடுத்து எதை பார்க்கணும்? ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். ஒன்றுகள் இடத்துல அங்க 8 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப 98 பெருசா, 97 பெரிய எண்ணா? சொல்லுங்க பார்க்கலாம். 98 தான் பெரிய எண். வெரி குட். அப்ப முதல்ல நம்ம அடுக்க வேண்டிய எண் எது? 98. அடுத்து எதை வச்சுக்கலாம்? 97. அடுத்து பாருங்க, அடுத்து 8ல் தொடங்கக்கூடிய எண் 3 இருக்கு. 8 10களை கொண்ட எண்கள் 3 இருக்கு. 83, 86, 82 இருக்கு. அப்ப இதை பாக்குறப்ப வந்து 8 10கள் வந்து எல்லாமே 8 தான் இருக்கு.
அப்ப சமமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நம்ம? ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும். ஒன்றுகள் இடத்துல எந்த எண் பெரிய எண்ணோ அதுதான் என்னது? பெரிய எண். அப்ப இதுல எது பெரிய எண்? 6 உள்ளதுதான் பெரிய எண். அப்ப 86 தான் இந்த 3 எண்கள்ல பெரிய எண். அப்ப அடுத்து வரக்கூடிய எண் எது? 86. அப்ப 83. அடுத்து கடைசியா 82. இப்ப பாருங்க வரிசைப்படுத்திட்டோமா? எப்படி வரிசைப்படுத்தியிருக்கோம்? இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்கோம். எந்த முறையில் வரிசைப்படுத்தியிருக்கோம்? இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்கோம் இந்த எண்களை. இது என்னது? 98, 97, 86, 83, 82. இதுவே நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? எதுல இருந்து எழுதலாம்? சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை அப்படியே எழுதிக்கலாம். அப்ப இதுல எது சிறிய எண்? 82. அப்ப 82, 83, 86, 97, 98. இதுதானது ஏறு வரிசையில நம்ம எழுதலாம். சரி, இப்ப நல்லா 2 இலக்க எண்களை எப்படி ஏறு வரிசைப்படுத்துறது, எப்படி இறங்கு வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்ப இந்த அட்டைகளை பாருங்க. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கணக்கு. இப்ப இந்த அட்டைகள் பாருங்க, சில இதென்ன பார்த்த உடனே தெரியும். என்ன அட்டைகள்? வடிவியல் அட்டைகள். இந்த வடிவியல் அட்டைகள்ல என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு பாருங்க. இத எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களால யூகிச்சு சொல்ல முடியுமா? என்னென்ன வடிவங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன வடிவம்? முக்கோணம். இது என்ன வடிவம்? செவ்வகம். இது என்ன வடிவம்? ஐங்கோணம். இது என்ன வடிவம்? எழுங்கோணம் இருக்கு. அப்ப இந்த வடிவங்களை எப்படி வரிசைப்படுத்தலாம்? யாராவது சொல்லுவீங்களா? எப்படி வரிசைப்படுத்தலாம்? பக்கங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம். அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் எது வரும்? முக்கோணம். ஏன்? இது வந்து முக்கோணத்துல வந்து 3 பக்கங்கள் இருக்கு. அப்ப அதான் முக்கோணத்துல தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அடுத்து எது வைக்கணும்? செவ்வகம். செவ்வகத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு? 4 பக்கங்கள். அடுத்து ஐங்கோணம். அடுத்து என்னது? ஐங்கோணம். 5 பக்கங்கள்னால ஐங்கோணம். அடுத்து 7 பக்கங்கள், அப்ப எழுங்கோணம். அப்ப இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தலாம். அப்ப இந்த அட்டைகளை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம்? பக்கங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம். வெரி குட். இப்ப ஒரு தொடர் செயல்பாடு வீட்டுல நீங்க என்ன செய்யணும்? செஞ்சு பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்குமே உங்களுடைய அம்மா அப்பாவுடைய மொபைல் எண் தெரியும். அப்ப அந்த மொபைல் எண் அம்மாவோட இல்லைன்னா அப்பாவோட மொபைல் எண்ணை எடுத்து நோட்ல எழுதிக்கங்க. மொபைல் எண்ல மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்கும்? 10 எண் இருக்கும். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கும்? 10 எண்கள் இருக்கும். அடுத்தடுத்த எண்களை பயன்படுத்தி 5 2 இலக்க எண்களை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அந்த 5 எண்களை எடுத்துக்கிட்டு ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுதி பழகுங்க. செய்யுங்க தானே. கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.